நம்முடைய தாய் தந்தையாகிய கடவுளாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருக்குமாக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எங்கள் கற்பாரையும் மீட்பருமாகிய ஆண்டவரே, எங்கள் வாயின் சொற்களும் எங்கள் உள்ளத்தின் நினைவுகளும் உம்முடைய திருமணத்திற்கு ஏற்புடையவாய் ஏற்படுவாக. ஆமென். 60ஆம் நாள் எனும் ஞாயிறு என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளிலே படித்து சிந்திக்கும்படியாக முன்குறிக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி தூய மார்க்கு எழுதிய நற்செய்தி நூல் 4ஆம் பிரிவு திருவசனங்கள் 26 தொடங்கி 32 வரை அடங்கிய திருவசனங்களை படிக்க அனைவரும் எழுந்து நின்று கவனமாய் கேட்போம். தொடர்ந்து இயேசு இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாட்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அறிவாளோடு புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர் இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த உவமையால் அதை எடுத்து சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெரும் கிளைகள் விடும் என்று கூறினார் என்பவர்களே. இந்த நாளிலே கடவுளுடைய வார்த்தையுடைய வல்லமை என்ன என்பதை குறித்து நாம் இந்த நாளிலே சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். Enlightenment word towards faith and order. பற்றுறுதி வாழ்வுக்கும் ஒழுங்குக்கும் வழிநடத்தக்கூடிய ஒளி நிறைந்த அறிவூட்டும் கடவுளின் வார்த்தை என்பதுதான் இந்த நாளினுடைய செய்தியுடைய சார்பு தலைப்பு என்ற புரிதலோடு இந்த வார்த்தைகளை நாம் சிந்திக்க இருக்கிறோம். கடவுள் தம்முடைய ஆவியானவர் வழியாக நமக்கு உதவி செய்வாராக. படிக்க கேட்ட இந்த நற்செய்தி பகுதிக்குள்ளாக 2 உவமைகள் இருக்கின்றன. இந்த உவமைகள் இறையாட்சியை குறித்து சொல்கின்றன. ஆண்டவர் இயேசுவின் ஊழியம் என்ன அப்படின்னா என்ன? ஆண்டவர் இயேசு அவர் பேசுகின்ற போதெல்லாம் எதை பற்றி பேசினார் அப்படின்னு பார்த்தோம்னா, கடவுளுடைய ராஜ்யம் இல்லையா? அவன் தானே
இயேசுடைய வார்த்தைகள், அவருடைய பிரசங்கங்கள், அருளுரைகள் எல்லாவற்றையும் நாம் திருமறையிலே படித்து பார்த்தோம்னால், பரலோக ராஜ்யம் ஒரு திருமண வீட்டார் திருமணத்திற்கு ஆயத்தப்படுத்தின நிகழ்வோடு ஓமைப்படுத்தப்படுகிறது. ஒரு வீட்டு தலைவன் வெளியூருக்கு போனதற்கு ஒப்பிடப்படுகிறது, கடுகு விதைக்கு ஒப்பிடப்படுகிறது, விவசாயிக்கு ஒப்பிடப்படுகிறது என்பதாக பல்வேறு நிகழ்வுகள் ஆண்டவர் இயேசுவின் அருளுரையிலே ஓமைகள் வாயிலாக இறையாட்சியை குறித்து ஆண்டவர் போதித்திருக்கிறார். அப்படிப்பட்ட இறையாட்சியை குறித்த ஆண்டவர் இயேசுவின் போதனைகளிலே 2 ஓமைகள் இந்த பகுதியிலே இருக்கின்றன. முதல்ல 26 29 வரை அடங்கிய அந்த 4 வசனத்திலே இருக்கிற ஓமை இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒரு விவசாயியோடு ஒப்பிடுகிறார். அப்படி ஒப்பிடுகின்ற போது அதன் வழியாக ஒரு விவசாயி நிலத்தை பண்படுத்துகிறார். இதுக்கு முந்தின பகுதி போய் பார்த்தோம்னா என்ன இருக்கலாம், ஆண்டவர் இயேசு அந்த விதைக்கிற ஓமையை பற்றி சொல்லுகிறார். விதைக்கிறவன் ஒருவன் இருந்தான். அவன் விதைத்த விதைகளிலே சில வழிகளிலே விழுந்தன, சிலது பாறையிலே விழுந்தன, சிலது முச்செடியிலே விழுந்தன, சிலவை நல்ல நிலத்திலே விழுந்தன அப்படின்ற அந்த ஓமையை ஆண்டவர் சொல்லியிருப்பார். அது ஜெனரல் எல்லாருக்குமான செய்தி. ஆனா அந்த ஓமையுடைய பொருள் எல்லாருக்குமே விளங்கல. மக்களுக்கு விளங்கிச்சா இல்லையான்னு தெரியாது. ஆனால் சீடர்களுக்கு அதனுடைய பொருள் விளங்கல. ஏன்னா ஆண்டவரை சொல்லுகின்ற ஓமை அக்ரேரியன் கம்யூனிட்டி பற்றியது. சீடர்கள்லாம் யாரு? அக்ரேரியன் கம்யூனிட்டினா விவசாய பின்னணியை பற்றி இந்த ஓமை சொல்லப்படுது. விதைக்கிறதுனா என்ன அப்படின்றத டவுன்ல இருக்கிறவங்க போய் கேட்டா தெரியாது. அரிசி எப்படி வருதுன்னு பல பேர் இன்னைக்கு தெரியாது. ஐடியில வேலை செய்யற பிள்ளைங்களுக்கு அரிசி எங்கிருந்து வருதுன்னு தெரியாது. அரிசி பாய் கடையில் இருக்கு, இல்லை மளிகை சாமான் கடையில விற்கணும். மரத்துல காய்க்கும்னு சொல்ற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ அக்ரேரியன் கம்யூனிட்டி ஒரு விவசாய பின்னணியிலே இருக்கின்ற ஒரு ஓமையை ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். இது சீடர்களுக்கு புரியல. ஏன் அப்படின்னா பேதுரு, யாக்கோபு, யோவான் யாரு? மீன் பிடிக்கிறவர், ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி. அப்புறம் மத்தேயு, அதாவது பிலிப்பு, அதன் பிறகு லேவி என்கின்ற மத்தேயு. இவர்களெல்லாம் யாரு? லேவி யாரு? லேவியை சீடனாக ஆண்டவர் அழைத்தார்ல, எங்கிருந்து அழைத்தார்? இயேசு நடந்து போகையில் லேவி என்கின்ற மனிதன் எங்க உட்கார்ந்து இருந்தான்? காலகாலமா பிரசங்கம் கேட்கிறான். அப்போ ஆண்டவர் இயேசு சொன்ன இந்த ஓமையின்படி நம்ம எப்படி இருக்கலாம்? ஒண்ணு, நம்ம மனசு கடவுளின் வார்த்தை கேட்கக்கூடாதவர்களுக்கு கல்லா இருக்குது. அப்படியே கல் இருந்து அது மேல கொஞ்சம் ஈரம் இருந்தாலும் கோயில் வாசல்களை விட்டு போனோம்னே போயிட்டு, சரி அப்படியே கொஞ்சம் வளர்ந்தாலும் அடுத்த வாரம் வரைக்குமே அது என்ன பண்ண மாட்டேங்குது, தாக்கு பிடிக்க மாட்டேங்குது இல்லையா? லேவி என்கின்ற மனிதனை வரி வசூலிக்கின்ற இடத்திலிருந்து என்ன பண்றாரு? உன் வேலையை விட்டுட்டு என் பின்னால வான்னு சொன்னார். வரி வசூலிக்கிறவன், கஸ்டம்ஸ் ஆபீசர். சரிங்களா? இப்போ ஆண்டவர் இயேசுவின் சீடர்கள் எல்லாருமே படிக்காதவங்கன்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? இயேசுவினுடைய சிந்தனைகளை புரிந்து கொள்வதற்கு அவருக்கு திறன் இல்லையே தவிர அவங்க முட்டாள்களும் கிடையாது, படிப்பறிவே இல்லாதவர்கள் என்பதும் பொருள் கிடையாது. அந்த கம்யூனிட்டி நம்ம டவுன்ல இருக்கிற பிள்ளைங்க என்ன சொன்னாங்க,
அரிசி எங்கிருந்து வருதுன்னு தெரியாத பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது அவன் முட்டாள்கள் கிடையாது. இந்த ஃபீல்டு அவனுக்கு தெரியல, அவ்வளவுதான். அவங்க ஃபீல்டில் போய் கேட்டீங்கன்னா அவன் சொல்றது நமக்கு புரியாது. ஆனால் இங்கே சீடர்கள் ஆண்டவர் இயேசுவில் கேட்கிறாங்க, நீ சொன்ன அந்த பூமியினுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு விளக்கத்தை கொடுக்கிறார். விதை என்பது கடவுளுடைய வார்த்தையாக இருக்கிறது. விதைக்கிறவங்க யாருன்னா ஊழியக்காரர். அப்போ விதைக்கின்ற போது மக்களின் மனங்களை பக்குவப்படுத்தின பிறகுதான் கடவுளுடைய வார்த்தை என்ன பண்ணலாம், விதைக்கணும். ஒரு கன்வென்ஷன் நடத்துறோம் அப்படின்னா சும்மா எப்படி வேணாலும் நடத்தலாமா? முதல்ல நோட்டீஸ் அடிக்கணும், விளம்பரப்படுத்தணும். தகுதி உடையவர்கள் தான் அந்த இடத்துக்கு வரணும். தகுதி உடையவனா படிச்சவங்களா இருக்கணும், பணக்காரா இருக்கணும், அது இல்லை. கடவுளின் வார்த்தையை கேட்க வேண்டும் என்கின்ற நாட்டம் உடையவர்கள் தான் அங்கே வரணும். கேட்கவே விருப்பம் இல்லாதவர்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ மக்களின் மனங்களை நாம் என்ன பண்ணோம், பக்குவப்படுத்தணும். கேட்கவே விருப்பம் இல்லாதவங்களுக்கு கடவுளின் வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைனாக்கா அவங்க கிடைக்கிறான் போ அப்படின்னு விட்டுட்டு போறதில்ல. நம்முடைய வார்த்தையை ஒரு கேட்கணும்னா அவருக்கும் நமக்குமான உறவு சரியா இருக்கணும். அப்போ கம்யூனிகேஷன், ஒரு கம்யூனிட்டி பில்டப் பண்ண ஒரு உறவை கட்டுமானம் செய்தால்தான் அங்கே பேசுவதற்கு தளம் ஏற்படும். மிகப்பெரிய ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் என்ன அப்படின்னு கேட்டோம்னா நம்முடைய சிரிப்பு தான். நம்ம ஒரு மனிதரை பார்க்கும்போது புன்னகை பூக்கின்ற மனிதராக இருந்தனா யாரா இருந்தாலும் நம்ம சொல்ல வர்றது கேட்கறதுக்கு தயாராகிடும். அப்போ ஒரு மனிதன் யாருமே தெரியல, எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா முதல்ல நம்முடைய புன்னகை. அப்புறம் ரெண்டாவது முறை பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே நம்மளை பார்த்தாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். இந்த உறவு கட்டுமானம் ஏற்பட அவர்கள் நம்மிடத்திலே பேசவோ அல்லது நாம் அவர்களிடத்திலே பேசுவதற்கான ஒரு சூழல் அமைதி விடணும். உங்களை அடிக்கடி பார்க்குறேன், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, நீங்கள் யாரு கேட்குறமா இல்லையா? கேட்டு அப்படி உறவை கட்டின பிறகு நம்ம பேச ஆரம்பிப்போம், உறவு ஏற்படும். அப்புறம் என்ன நடக்கும், நம்ம சொல்றதை அவங்க லிசன் பண்றதுக்கான ஒரு சூழல் வந்த பிறகு நம்ம சொல்றதை என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. அப்ப நற்செய்தியை அறிவித்தலுக்கான சூழலை முதல்ல என்ன பண்ணலாம், உருவாக்கணும். உருவாக்கி கேட்கவே விருப்பம் இல்லாத மக்களை கூட என்ன பண்ணிடலாம், நற்செய்தியாலே கவர்ந்து விடலாம். இப்போ நான் சொன்னா அவன் கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு போறேன்னா அவன் கேட்குற அளவுக்கு நம்மளுடைய ஸ்கில் என்ன பண்ணல, டெவலப் பண்ணலன்னு அர்த்தம், வளர்த்து கொள்ளவில்லை. நான் சொல்றது என்னுடைய மக்களுக்கு புரியல அப்படின்னா புரியலன்றதுனால அவங்க அறிவுரை குறைவானவர்கள் என்பது கிடையாது. அவங்க அளவுக்கு இறங்கி போறது சொல்றதுக்கு அவங்களோட நான் என்ன பண்ணணும், அவங்களுடைய புரிந்து கொள்ளும் திறன் என்ன என்பதை நான் கண்டறிந்து அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவோம் சொல்லணும். அப்படித்தான் ஆண்டவர் இயேசு இறங்கி என்ன பண்றாரு, விளக்க சொல்லுகிறார். இறையாட்சின்னா என்ன அப்படின்னா, இறையாட்சி குறித்து ஆண்டவர் இயேசு போதிக்க தொடங்கிய போது எல்லாரும் பரலோக ராஜ்யத்தை ஏற்றுக்கிட்டாங்களா? இயேசுடைய பிரசங்கத்தை எல்லாரும் ஏற்றுக்கிட்டானா? இயேசுடைய அறிவுரையே எல்லாருமே ஏற்றுக்கல. நிறைய பேர் கேட்டாங்க, 5000 பேர் உட்கார்ந்து பாருங்க. அந்த 5000 பேர்ல 5000 பேர் ஆண்டவர் இயேசுடைய சீடர்கள் ஆயிட்டாங்களா? வந்தாங்க, 3 நாள் உட்கார்ந்தாங்க, கேட்டாங்க. அப்புறம் சாப்பாடு போட்டாரு. சாப்பாடு போட்ட பிறகு அதுல குறிப்பிட்ட சிலர் என்ன பண்றாங்க, ஒரு பெரும் கூட்டம், அது எங்கெல்லாம் போறாரு அங்கெல்லாம் போறாங்க. ஏன் போறாங்க அப்படின்னா, சில பேர் கடவுளுடைய வார்த்தை அவர் பேசுறது கேட்ட வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்குமே அப்படின்றதுக்காக சில பேர் போறாங்க. ஐயா இருக்கிறதுக்கு போனா சோறு போடுவாங்க, அதனால என்ன பண்ணிடுவோம், கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு நினைத்து போகின்ற மக்களும் இருந்தாங்க. சில பேர் இப்படிப்பட்ட ஒரு ஆளை ராஜாவாக்கிட்டோம்னா நம்ம நாடு செழிப்பா இருக்கும், அதனால ராஜாவாக்கிடுவோம் அப்படின்னு நினைத்தாரு. ஆனால் ஆண்டவர் இயேசு எதுக்காக வந்தார் அப்படின்னா,
கடவுளுடைய அரசை போதிக்க வந்தார். கடவுளுடைய அரசு என்பது கடவுளே எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணுவாரு, நம்ம நோவாத வந்து சாப்பிட்டு போயிடலான்றது அல்ல இறை அரசு. நாம் நம்முடைய பணியை செய்ய வேண்டும். அப்போ பகிர்வு என்பது இருக்க வேண்டும் என்பது ஆண்டவர் சொல்லுகின்ற செய்தி. இந்த பகுதியின் வழியாக நமக்கு சொல்ல வருகிற செய்தினா, நற்செய்தியை மக்களுக்கு கற்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் இங்க இருக்கிற எசன்ஸ். அது முளைக்குதா முளைக்கலையா, அது விளையுமா விளையாதா, பலன் தருமா தராதா, இல்லை எத்தனை ஒரு மல்லாட்டை விதையை போட்ட எத்தனை மல்லாட்டை அது வந்து வரும் அப்படின்னு உங்களால் கணிக்க முடியுமா? கணிக்கவே முடியாது. அது பூ விட்ட பிறகு என்ன பண்ணுவான், எத்தனை பூ இருக்குதுன்றது தினந்தோறும் கண்காணிச்சு பார்த்தோம்னா ஓரளவுக்கு கணிக்கலாம். அப்போ கூட அக்யூரேட்டா கணிக்க முடியாது. அது ஒத்த கொட்டானா, ரெட்டை கொட்டானா, இல்லை 3 கொட்டா இருக்குதா, இதெல்லாம் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது இல்லையா? இப்போ ஒரு விதையை விதைத்து விட்டால் அதனுடைய பலன் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கணும். அதை விளைய செய்கிறவர் ஆண்டவர். நம்ம வேலை என்ன அப்படின்னா விதைத்து கொண்டே இரு. முன்னோர்கள் சொன்ன வார்த்தை பார்த்தோம்னா, விதைத்து கொண்டே இரு, விளைந்தால் லாபம், விளையினாக்க வரும் இல்லையா? விளையாம போச்சுன்னா ஒரு செடி முளைச்சி வந்து பலன் தரல, அந்த செடி திரும்ப மக்கிச்சுன்னா என்ன ஆகிடும், திரும்ப மண்ணுக்கு அது தடை செத்தாக மாறிடும். இப்போ மகாசோளம் எல்லாமே அறுத்துட்டாங்க, அதனுடைய தட்டுலாம் என்ன பண்ணுறாங்க, டிராக்டர் வச்சு ஓட்டுறாங்க. அப்படியே விட்டா என்ன ஆகும், அப்படியே விட்டா என்ன ஆகும், உங்கள்கிட்ட கேட்குறேன், ஒரு கேள்வி கேட்டால் ஏதாவது ஒரு பதில சொல்லணும் இல்லையா? மக்காசோளம் அறுவடை பண்ணியாச்சு, அதனுடைய அடித்தட்டு தரையில் நிற்குது. இப்போ அதை வந்து ஏர் ஓட்டலன்னா என்ன ஆகும், ஏர் ஓட்டுனா என்ன ஆகும்? ஏர் ஓட்டுனா ஒருத்தர் வந்து சொல்லணுமா, சுத்தப்படுத்தி சுத்தப்படுத்துதல் எதை சொல்ல வரீங்க? சுத்தப்படுத்தி போய் பத்துக்கலாங்க. அந்த தட்டு இருக்குல்ல, அது பூலி ஆகிட்டா அது என்ன பண்ணும், அது மக்கி அந்த மண்ணுக்கான எருவாயிடும். ஓட்டில் என்ன ஆகும், செல்ல அடிச்சாலும் அது மண்ணோட மண்ணாத ஆயிடும். அந்த மேலே உதிர்ந்து போன அந்த குருத்துலாங்கிறதுல சூழல் காற்று அடிச்சுன்னா என்ன பண்ணுவான், அடிச்சு காற்று காத்தா போயிடும். அது எங்கேயோ போய் தேவையில்லாத இடத்துல போய் விடும். அப்போ அது அறுவடை செய்து விட்டதுனாலே அது பயனற்றது என்பது பொருள் அல்ல. அது திரும்ப மண்ணோடு மண்ணாக மக்குகின்ற போது அந்த மண்ணுக்கு உரமாய் மாறுவது. இதெல்லாம் விவசாய கம்யூனிட்டியில் இருந்துகிட்டே நம்ம தெரிஞ்ச மாதிரி இருக்கிறோமா, தெரியலையா உண்மையிலே? ரைட். இப்போ விதைத்து கொண்டே இருக்கணும். விதைக்கிறது நம்முடைய வேலை, விளைய செய்வது ஆண்டவருடைய பணி. அதை அவர் பார்த்துக்குவார். அவர் என்ன பண்றாரு ஏது பண்றாருலாம் வந்து விசாரணை பண்ற வேலை நமக்கு இல்லை. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பணி நமக்கு இருந்தது. இயேசுக்கே அந்த பணிதான் சொல்ல கொடுக்கப்பட்டிருந்தது. இயேசுவே என்னதான் பண்ணாரு, கடவுளுடைய அரசை குறித்து போதிக்கின்ற பணியை செய்தார். தவிர நீங்களாம் பரலோகத்துக்கு போய் நீங்களாம் வந்து உங்களுடைய செயல்கள் உங்களை வந்து கடவுளுடைய அரசு கொண்டு போக போதா நல்லது நரகத்துக்கு கொண்டு போவதா என்பதை தெளிவுபடுத்திங்கன்னு சொல்றாரு. தவிர நீ வந்து வசையா இல்லை, நீ வந்து பரலோகத்துக்கு போயிடுவேன், நீ நரகத்துக்கு போயிடுன்னு சொன்னார் ஆண்டவர். இல்லை, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பணியை நீ செய் அப்படின்றது மாத்திரம் எல்லா மனிதருக்கு ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தின் தொடக்கம் முதல் நிறை மட்டும் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அவர்
ஆகவே நம்முடைய பணி என்ன அப்படின்னா, முதலாவது கடவுளுடைய வார்த்தையை அறிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். சரி, கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்கணும், என்ன செய்யுது? எது கடவுளுடைய வார்த்தை தெரியணும்ல? கடவுளுடைய வார்த்தையை கேட்க வேண்டும், கடவுளுடைய வார்த்தையை படிக்க வேண்டும், கடவுளுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். இதையெல்லாம் செஞ்சாதான் விதைக்க முடியும். எனக்குள்ள கடவுளுடைய வார்த்தை குறித்த அறிவு இல்லாவிட்டால் நான் போய் இன்னொருத்தர் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சரி, எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறோம். நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறது தெரியுமா? நிறைய விதை உள்ள இருக்குது, பாதி விதை மக்கி போய் கிடக்குது. ஆமா தானே? நான் கேட்ட பல அருளுரைகள் நம்ம உள்ளத்திலேயே போட்டது மக்கி போச்சு. ஏன்னா அதை உடனுக்குடன் உயிர்ப்பிப்பதற்கு நான் அதை எடுத்துட்டு போய் பக்கத்தில் இருக்கிற யாருக்குமே அதை சொல்றது கிடையாது. இன்னைக்கு உட்காந்து ஒரு சீரியல் பார்த்தனா, அந்த சீரியலை பார்க்காத ஒருத்தர் வந்து அந்த சீரியலை நீங்க பார்க்காத விட்டுனேன்னு சொன்ன உடனே என்ன பண்ணுவான்? நடுவ அந்த சீரியல் நம்ம பார்த்ததெல்லாம் என்ன பண்ணுவான்? சொல்லுவோம். இன்னைக்கு நான் கோயிலுக்கு வரல, என்ன பிரசங்கம் பண்ணாரு இது சொல்லுங்கன்னு சொன்னா தக்க வைக்கணும் முடிக்கும். உண்மையா இல்லையா? அப்போ கடவுளின் வார்த்தை கருத்தாய் கேட்க வேண்டும். கேட்டதை போய் உடனே என்ன பண்ணான்? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டியது நம் ஒவ்வொருவர் மீதும் எழுந்த கடமை என்பது பவுலுடைய வார்த்தை. சரிங்களா? நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க போய் பைபிள்ல வந்து தேடி பார்த்தீங்கன்னா எங்கன்னா ஒரு இடத்துல இருக்கு. நான் ஒன்னொன்றுக்கு ரெஃபரன்ஸ் சொல்லிருப்பேன். அப்போ நற்செய்தியை சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் மற்றவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த தலையாய கடமை. சரிங்களா? நம்முடைய முதல் பணியே அதுதான். கடவுள் நம்மை தம்முடைய பிள்ளைகளாக ஊழியர்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே கடவுளின் வார்த்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அதை உள்வாங்க வேண்டும், அதை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். கடவுளின் வார்த்தை எப்படிப்பட்டது அப்படின்னா, தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகுகின்ற தெளிதேனிலும் மதுரமாய் இருக்கிறது. தேன் வந்து சுத்தமான தேன் வந்து உணவு பசியா இருக்கலாம், ஒரு 4 சொட்டு தேன் சாப்பிட்டோம்னா அது ரொம்ப நேரத்துக்கு வந்து நமக்கு என்ன பண்ணுவோம்? எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அது ஒரு சிறந்த நோய் நீக்கி, நோய் வராத இருப்பதற்கு அது ஒரு ஆன்டிபயோட்டிக். தொண்டை பிரச்சனைன்றது வராது. நம்ம தானே நம்ம கடையில் இருக்கிற பாட்டில் இருக்கிற கம்பெனியிலிருந்து வர தேனை சொல்லலாம். தேன் கூட்டிலிருந்து நாம் பெறுகின்ற தேனாக இருந்தால் அதை நாம் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா நம்முடைய தொண்டை, அதாவது பேச்சு சம்பந்தமான அந்த மண்டலம் இருக்கிறதுல அது எந்த பிரச்சனையுமே இருக்காது. அத்தகைய ஒரு சிறப்பான மருந்து. கடவுளின் வார்த்தை தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகின்ற தெளிதேனிலும் மதுரமா இனிமையா இருக்குது அப்படின்னா சாப்பிடுவதற்கு இனிமையா இருக்கும். அது மருந்தாக செயல்படுகிறது. அது என்னுடைய உடலுக்கு அது மிகப்பெரிய பலனை அது தருகிறதா இருக்கிறது. அப்போ கடவுளின் வார்த்தை நம்முடைய உடலுக்கும் ஆன்மாவுக்கும் அது பலனளிக்கக்கூடியதா இருக்கிறது என்ற நம்பிக்கை விசுவாசமும் எனக்கு இருக்கணும். அந்த கடவுளின் வார்த்தை செயல் வடிவம் பெறுகின்ற போது ஆண்டவர் இயேசு பற்றி என்ன படிக்கிறோம்? வார்த்தையாக இருந்தார், மனிதராக வந்தார், மீட்பராக அவர் செயல்பட்டார், சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டார். அப்போ அப்படி அந்த ஃபாலோ அப் அப்படியே நீங்க படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா என்ன ஆகுது? கடவுளின் வார்த்தை சிலுவையிலே எனக்காக அறையப்பட்டு மீட்பை எனக்கு அருள்கிறது. அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளின் வார்த்தை எனக்கு என்ன பண்ணுது?
எனக்கு வாழ்வளிக்கிறது, உணவாயிருக்கிறது, மருந்தாயிருக்கிறது, என்னுடைய பாவங்களிலிருந்து என்னை விடுவித்து எனக்கு மீட்பளிக்கின்றதாய் இருக்கிறது. நான் கேட்கின்ற இந்த வார்த்தைகள் அடிமைத்தனத்திலும் பாவத்தின் கட்டுகளிலும் சிறைப்பட்டு கிடக்கின்ற மக்களை விடுதலையாக்குவதற்கு நான் இதை கொண்டு போய் அறிவிக்க வேண்டிய பணி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். ஆகவே ஒவ்வொரு விசுவாசியினுடைய கடமை, ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி பிலீவர் இஸ் டு ஸ்ப்ரெட் தி காஸ்பல். ஆண்டவருடைய நற்செய்தியை மக்களுக்கு அறிவிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. கடமை என்பது எல்லாரும் பயன்படுத்துற வார்த்தை. பொறுப்பு, கடமைக்கு செய்யறேன் அப்படின்னு சொல்றேன்ல, அந்த மாதிரி இல்லை. இது என் மேல் விழுந்த பொறுப்பு, அது பவர். நான் இந்த பொறுப்புல இருக்கிறேன்னு சொல்றேன் இல்லையா, அதுக்கு அர்த்தம் தான் அதை நான் செய்தே தீர வேண்டும். அதுக்கு பேர் தான் பொறுப்பு. ஆகவே ஆண்டவருடைய அந்த இறையரசின் நற்செய்தியை, விடுதலையை, சமத்துவத்திற்கான செய்தியை, சமூக நீதிக்கான சிந்தனையை இந்த உலகத்தை அறிவிக்க வேண்டியது ஐயர் வேலை கிடையாது. யாருடைய வேலையா? விசுவாசினுடைய வேலை. அப்ப விசுவாசினுடைய வேலை அப்ப ஐயர் வேலை இல்லையா அப்படின்னு கேட்டா, ஐயருமே யார் தான்? விசுவாசி தான். அதுதான் அங்க இருக்கிற செய்தி. ஆண்டவரை நான் இங்க வேணா நான் ஐயா இருக்கலாம், கடவுளுடைய முன்னால யாரு? நானும் விசுவாசி தான். நான் ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்திருக்கிற விசுவாசி. எனக்கு இந்த பணி கொடுக்கப்பட்டிருந்தாரு, இன்னொருத்தருக்காக நான் என்ன பண்றேன்? அறிவிக்கிறேன். அவ்வளவுதான். தவிர நீங்களும் விசுவாசி தான், நானும் விசுவாசி தான். ஆகவே எல்லார் மீதும் விழுந்த பொறுப்பு என்பதை நாம் உணர்ந்து, ஊழியமா அது ஐயர் பார்த்துக்குவாரு, அது பிசி பார்த்துக்கலாம், இல்லை ஊழியக்காரங்க அதை செய்வாங்க. Each and every believer should preach the gospel. நாம் எல்லாருமே நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் இயேசு குறித்த நற்செய்தியை அறிவித்திருந்தோம்னா இந்த உலகம் என்னைக்கோ ஆண்டவர் இயேசுவை முழுமையை ஏற்றிருக்கணும். இங்கே மதவெறி என்பது இருந்திருக்காது. நமக்கு நம்ம வேலை, நம்ம பிள்ளைங்க, நம்ம குடும்பம் இப்படியே ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளாகவே இயங்குவதனாலே பக்கத்தில் இருக்கிற மாற்று சமயத்தை சார்ந்த நம்மளை பார்த்து என்ன சொல்றாங்க? ஒரு அளவுதான் இப்பனால நமக்கு என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே கிடையாது. அப்போ ஷேர் தி காஸ்பல் அப்படின்றது எல்லாவற்றையுமே பகிரணும். நற்செய்தி பகிர்தல் என்பது வெறும் வார்த்தை இல்லை. என் வாழ்வின் வழியாக, என் பொருளாதாரத்தின் வழியாக என்ன பண்ணா, என் உன்னிடத்திலே 2 உடை இருந்தா இன்னொரு இல்லாத ஒருவனுக்கு கொடு என்பது நற்செய்தி. அதை சொன்னா போதாது, நம்மளும் அதை செய்யணும். அதுதான் ஆண்டவர் இயேசுடைய செய்தி. அப்போ கட்டளைகள். ஒரு நிறுவனம் இருக்கிறது அப்படின்னாக்கா அதுக்கு 2 விஷயம். ஒன்று சட்டம், அரசியல் சாசனம். இன்னொன்று ஸ்டாண்டிங் ரூல்ஸ். அந்தந்த காலத்துக்கு ஏற்ப சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். சட்டத்தை மாற்ற முடியாது. ஸ்டாண்டிங் ரூல்ஸ் என்ன பண்ணலாம், அப்பப்போ கொஞ்சம் மாற்றிக்கொள்ளலாம். திருச்சபையிலே சட்டம், இந்த ஸ்டாண்டிங் ரூல்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம், பயன்படுத்துகிறோம். கட்சிக்காரனாக இருந்தால் ஒன்று பண்ணுவோம், கட்சிக்கு வெளியே இருந்தால் ஒன்று பண்ணுவோம். பணக்காரனாக இருந்தால் ஒரு நியாயம், ஏழையாக இருந்தால் ஒரு நியாயம். வாக்கு வங்கி இருந்தால் ஒரு நியாயம், வாக்கு வங்கி இல்லைன்னா ஒரு நியாயம். இது சமூகத்திலும் சரி, திருச்சபையிலும் சரி. அப்போ சட்டத்தை கடவுளுடைய திருமணத்தின்படி பயன்படுத்துறோமா, அல்லது எனக்கு சாதகமாக நான் அதை பயன்படுத்துறேன்? என்னோட கூட இருக்கிற என் குடும்பத்தை சார்ந்த, என்னை சார்ந்தவர்கள் தப்பு பண்ணாத நியாயப்படுத்திவிட்டு செல்வது. அதான் நம்ம கூட இருக்கிறவன் தப்பே பண்ணாலும் அதை நியாயம் சொல்லுவோம். நம்ம சாராத ஒருவர் நியாயத்தை செஞ்சாலும் என்ன பண்ணுவான், தப்புன்னு சொல்லுவோம் இல்லையா? இப்படிப்பட்ட நிலையில் தான் திருச்சபையின் நிறுவனங்களும் இயங்குகிறது என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம வேலை செய்யற இடத்துல என்ன பண்றோம், சில நேரத்துல நம்ம மேல ஒரு பனிஷ்மெண்ட் வரும். நான் தப்பே பண்ணலைங்க, யாரோ ஒருத்தர் பண்ணா அதை அவங்களுக்கு வேண்டியவங்களா இருக்கிறதுனால அவங்க விட்டுட்டு என்ன
தண்டிக்கிறாங்க சொல்ற மாதிரி எல்லாருக்குமே இந்த அனுபவம் ஏதோ ஒரு நிலையில இருக்கிறது. அப்போ பைலான் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது கடவுளுடைய கட்டளைகள், கடவுளுடைய நிபந்தனைகள், அதன்படி நாம் என்ன பண்ணலாம், வாழ வேண்டும். கடவுளின் கட்டளைகள் நிபந்தனைகள் என்ன சொல்லுது? நியாயம்னா நியாயம் சொல்லு, தப்புனாத தப்புன்னு சொல்லு. ஒருபோதும் குற்றமற்றவனை குற்றவாளியாக ஆக்கக்கூடாது, குற்றம் செய்தவனை நிரபராதியாக ஆக்கக்கூடாது. இன்னும் கூட சில பேர் வந்து அதை வந்து ஒரு கொள்கையை வச்சிருப்பாங்க. நம்ம அதை வந்து கேள்விப்பட்டிருக்கோம். 1000 குற்றவாளிகள் வந்து என்ன பண்ணலாம், மன்னிக்கப்படலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படவே கூடாது. ஏன் இது வந்து பார்த்தோன்னா நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்பது சரி, 1000 குற்றவாளிகள் வந்து மன்னிக்கப்படலாம் சரியா? அங்க என்ன வந்து ஃபோக்கஸ்னாக்க 1000 தப்பு செய்யணும் வந்து கூட மன்னிக்கப்படலாம், ஆனா ஒரு குற்றமற்றவன் என்ன பண்ணக்கூடாது, நிச்சயமா தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்றது தான் அதனுடைய பொருள். பட் என்ன நடக்குதுனாக்க 1000 குற்றவாளிகள் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள், நிரபராதிகள் தண்டிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இதுதான் வந்து நம்முடைய கான்ஸ்டிடியூஷன், நம்முடைய ரெகுலேஷன்ஸ். இப்படி கடவுளின் வார்த்தைக்கு புறம்பாக நான் என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு குற்றமற்றவர்களை குற்றவாளியாக்கி குற்றவாளிகளை நிரபராதியாக்குகின்ற வேலை செய்தால் கடவுள் அவருடைய அறுவடை நாளிலே பயிரை மாத்திரம் இல்லை, நம்மையும் சேர்த்து அறுத்து போட்டுருவார். சரிங்களா? அப்ப நமக்கு அடுத்து இருக்கின்ற மனிதரை நியாயம் தீர்க்க வேண்டிய பணி நம்முடைய வேலை கிடையாது. அது அறுவடை நாள்ல நான் பார்த்துக்குவேன். உங்களுடைய வேலையை நற்செய்தியை அறிவியுங்கள், அப்படி அறிவித்து திருச்சபையை கட்டுங்கள். ஆண்டவர் இயேசுவின் காலத்திலே திருச்சபை இருந்ததா அப்படின்னா இல்லை. ஆண்டவர் இயேசு தான் வந்து திருச்சபைக்கு தலைவராக இருக்கிறார். அடித்தளம் அவர் தான். வெளியே பிள்ளைங்க வந்து என் பசங்க தான் எனக்கு பெரிய இடத்துல லெக்சர் வரைக்கும் எங்க போயிட்டேன் பார்த்து தொடங்கிறது முன்னாடி இந்த வாரம் தொடங்கி முன்னால பாப்பா இங்க திருப்பி வருது நாம் கடவுளுடைய வார்த்தைகளை சட்டமாக நியமங்களாக கொண்டு நம்முடைய வாழ்வை பற்றுறுதிக்கு ஏற்புடைய வாழ்வாக வைத்திருக்க வேண்டும், ஒழுக்கம் நிறைந்த வாழ்வாக வைத்திருக்க வேண்டும். இப்ப நற்செய்தி, ஆண்டவர் இயேசுவுடைய நற்செய்தி, கடவுளுடைய கட்டளைகள் என்பது ரெண்டு செயலையும் செய்யணும். விசுவாசத்திற்கு வழிநடத்தணும், அதே சமயத்துல எத்திக்கலி மாரல் டிசிப்ளினுக்கு வழிநடத்தணும். கடவுளுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், நான் தினந்தோறும் படிக்கிறேன், ஜெபம் பண்றேன், ஆண்டவர் மேல தான் நம்பிக்கை வச்சுக்கிறேன், ரைட், ஒழுக்கமா இருக்கிறோமா அப்படின்னு கேள்வி கேட்ட நம்மள எத்தனை பேர் வந்து தைரியமா வந்து நான் ஒழுங்கா இருக்கிறேன்னு சொல்ல முடியுது? இல்லை நம்ம பிள்ளைங்க ஒழுக்கமா இருக்கிறான்னு சொல்ல முடியுதா? இல்லை. ஆகவே கடவுளுடைய கட்டளைகளையும் வார்த்தைகளையும் விசுவாசத்திற்கு ஏற்புடையதாகவும் ஒழுக்கத்திற்கு ஏதுவாகவும் என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். கடவுளுடைய வார்த்தையை அதற்கு தான். விசுவாசமும் வைக்கணும், ஒழுக்கமாகவும் இருக்கணும். இது ரெண்டும் இருந்தால்தான் நம்முடைய வாழ்வு முழுமையடையும். இல்லாவிட்டால் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு நான் விசுவாசம் வைக்கிறது ஒழுங்கினமா இருந்தா அது பலனற்றது. ஆகவே நாம் கடவுளுடைய வார்த்தைகளை ஏற்று நாம் விசுவாசம் வைக்கிற பிள்ளைகளாக இருந்து அதை மற்றவர்களுக்கு அறிவித்து நாமும் நம்முடைய வாழ்வின் வழியாக மற்றவர்களுக்கு ஒழுக்கமுள்ள வாழ்வை வாழ்ந்து அவர்கள் ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் செயல் வழி நற்செய்தியாளர்களாக இருக்க வேண்டும். நாட் ஒன்லி
through preaching. To be a practicing Christian அப்படின்னு இருக்கணும். இப்போ கிறிஸ்துவை அறிவிக்கின்ற கிறிஸ்தவர்களாக மாத்திரமல்ல, கிறிஸ்துவை வாழ்ந்து காட்டுகின்றவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் பவுல் தீமோத்தேயுவுக்கு என்ன சொல்றாரு, நீ கற்று தேர்ந்த நற்செய்தியில் என்ன பண்ண, உறுதியாயிரு, விசுவாசத்திலே உறுதியாயிரு, ஒழுக்கம் உள்ளவனாயிரு, திருச்சபையில் நீ ஆயரா இருக்கிற, மற்றவர்களுக்கு போதிக்கிறதோடு ஒழுக்கம் உள்ளவனாகவும் முன்மாதிரியாகவும் இரு என்று சொல்லி இங்கே பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார். ஆகவே திருச்சபை வாழ்விலே நான் தனி நபராக இருக்கின்ற போது என்னுடைய தனி மனித வாழ்விலே நான் நற்செய்தியை அறிவிக்கின்றவனாக இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்வும் என்னுடைய நடத்தையும் மற்றவர்களுக்கு நற்செய்தியாக இருக்க வேண்டும். ஆகவே கடவுளின் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே பாக்கியவான்கள். அவ்வளவுதான், சிம்பிள் மெசேஜ். அப்போ பிராக்டிசிங் கிறிஸ்டியன் அப்படின்றது கடவுளுடைய வார்த்தை நமக்கு ஒளியா இருக்கிறது. அந்த ஒளியை வாங்கி மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். கடவுளின் வார்த்தை உணவாக இருக்கிறது, நான் அதை உட்கொண்டு மற்றவர்களுக்கு கடவுளின் வார்த்தையை உணவாக கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் நாம் செய்யணும். ஆகவே கடவுளின் வார்த்தை இனிமையானது. யாருக்கு இனிமையானது? ஒழுக்கமாக இருக்கிறவங்க தான் இனிமையா இருக்கும். ஒழுக்கமாக இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவான், தண்டனை அளிக்கிறதா இருக்கும். அவன் கசக்கும். நமக்கு இனிப்பா இருக்குதா, நாம் அதை மற்றவர்களுக்கு இனிமையானதாக கொடுக்கிறோமா? நீங்க எல்லா ஊழியர்களும் நம்ம எல்லாருமே செய்யறது தெரியுமா, ஒண்ணு பிளைனா காணிக்கைக்காக ஆசீர்வாதத்தை மாத்திரமே சொல்லுவது. அப்படி இல்லைன்னா காணிக்கை கொடுக்கலன்னு தெரிஞ்சாதான் என்ன பண்ணுது, உன் குடும்பத்து மேல சாபம் வரும், உன் மேல சாபம் வரும்னு மக்களை மிரட்டுறது. இந்த ரெண்டுத்தையும் ஒரு சேர சொல்லணும். கடவுளின் வார்த்தையின்படி ஒழுக்கமுள்ள வாழ்க்கை வாழு, கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து சொன்னா அங்கே நாம் ஒரு நீதி நிறைந்த நற்செய்தியை மக்களுக்கு அறிவிக்கணும்னு அர்த்தம். நீ எப்படி வேணாலும் இரு, எவ்வளவு வேணாலும் லாபம் வச்சு வித்துங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணாலும் வாழு, எனக்கு மாதம் தவறாம தசம் பார்த்து காணிக்கை அனுப்பிடு அப்படின்னு சொன்னா அது கடவுளுக்கு ஏற்ற போதனை கிடையாது. அது இறையாட்சியின் போதனையும் கிடையாது. நம்ம இறையாட்சியை கொண்டு போய் சேர்க்காது. ஆகவே இறையாட்சியை குறித்த நற்செய்தி என்பது அது இனிமையானது. நமக்கு அது ஆசீர்வாதம், மற்றவர்களுக்கு அது ஆசீர்வாதமானதாக இருப்பதற்கு நான் மனம் திரும்பின ஒரு தூய வாழ்வு வாழணும். மற்றவர்களை மனம் திரும்புவதற்கு ஏதுவாகவும் அவர்களும் அந்த இறையாட்சியின் மகிமையை பங்கேற்பதற்கு இடைவிடாமல் வாய்ப்பு கிடைத்தால் கிடைக்காவிட்டால் மற்றவர்களுக்கு நற்செய்தியாய் அறிவிக்க வேண்டும். நாம் நற்செய்தியாய் வாழ வேண்டும். திருச்சபைக்கு உள்ளே வருகின்ற போது ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், குறைநிலைகள். நான் ஒரு மாதிரி இருப்பேன், இன்னொருத்தர் இன்னொரு விதமாக இருப்பாங்க. அப்படி மேலோட்டமாக விமர்சனம் செய்துவிட்டு கடந்து போகின்றவர்களாக இருக்கக்கூடாது. நான் தான் ஒழுங்கு, மற்றவனா ஒழுங்கு இல்லைன்னு சொல்லிட்டு போவதற்கு கடவுளின் வார்த்தையை பயன்படுத்த கூடாது. Do not judge others. மற்றவர்கள் நாம் ஒருபோதும் நியாயத்திற்க கூடாது. நற்செய்தி அறிவிப்பது தான் நம்முடைய வேலையை தவிர அது மனம் திரும்புவதற்கான செய்தி, அது ஆசீர்வாதமான செய்தி, அது வாக்குத்தத்தங்கள் நிறைந்த செய்தி, எதுவாக வேண்டுமான இருக்கும். அறிவிக்க வேண்டியது நம்முடைய வேலை, தீர்ப்பு செய்ய வேண்டியது நம்முடைய வேலை கிடையாது. ஏன்னா கடவுளே தீர்ப்பளிக்கிறவர். அவருடைய தீர்ப்பு எப்படிப்பட்டதுன்னா எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் தம்முடைய ஒரே மகனான உன்னதமான வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை, நியாயப்பிரமாணத்தின் நிறைவு, கட்டளைகளின் நிறைவு, அவரையே சிலுவைக்கு ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரையும் மீட்டெடுத்திருக்கிறார். ஆகவே ஒருவரையும் தீர்ப்பு சொல்லாமல் நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி பணியை நாம் செய்வோம். நாம் அறிவிக்கின்ற இந்த நற்செய்தி பணி கடுகுவதை போல இருக்கணும். என்னால எத்தனை பேருக்கு நற்செய்தி சொல்லிட முடியும்? நான் இருக்கிறேன், கையில இருக்கிறதுனால ஒரு 50 பேருக்கு என்ன பண்றேன் சொல்றேன். நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தா சொல்லுவோம்.
இன்னைக்கு போதவர்களுக்கே பல நேரத்தில் என்ன பிரச்சனைனா, நான் இது இன்னும் கிராம சபையாக இருக்குது, இங்கே என்ன 4 விசுவாசி தான் வராங்க, இல்லை நான் பெரிய சபையாக இருந்தால் தான் அதுக்கேற்ற மாதிரி பிரச்சனை பண்ணுவேன். அப்படி இல்லை. ஒரு ஆத்மாவும் கடவுளின் பார்வையிலே விலை மதிப்பு மிக்கது. ஒருவருக்காக நம்ம செய்தி பகர வேண்டியது நமக்கு நம்முடைய பணி என்பதை உணர்ந்து ஒருவருக்காக முன்மாதிரியாக இருக்கும். ஒருவருக்காக ஆண்டவர் இயேசுவை அறிவிப்போம். ஒருவருக்காக பலன் கொடுக்கின்ற விதையாக நாம் இருப்போம். நாம் விதைப்போம், விதையாக இருப்போம். அதை ஆண்டவர் விளைய செய்வார். என் மூலமாக பல பேரை ஆண்டவர் ஆதாயம் பண்ணார். உங்கள் மூலமாக அநேகரை ஆண்டவர் ஆதாயம் செய்வார். சில நேரங்களில் நான் போய் மற்ற நற்செய்தி அறிவிப்பது, அட்லீஸ்ட் நம்முடைய வாழ்க்கையை பார்த்தாலும் மற்றவங்க இவர் கிறிஸ்தவர் நேர்மையானவங்க, பொய் பேச மாட்டாங்க, ஏமாற்ற மாட்டாங்க, அடுத்த பொருளுக்கு அப்படியே சாட்சி சொல்லுகின்ற மக்களாக இருக்கும். அதுவே ஆண்டவருக்கு மகிமைதான். எனவே தனி மனித வாழ்வு, திருச்சபை, சமூகம் எல்லா நிலைகளிலும் கடவுளின் வார்த்தையை மேலான பைலா, கான்ஸ்டிடியூஷன், ஸ்டாண்டிங் ரூல்ஸ் என்பதை மனதில் வைத்து மனித அதிகாரம் சொல்றது எல்லாமே வேத வாக்கு அல்ல. சரிங்களா? நாம் கூட்டி சேர்க்கிறோமா, பிரிவினையை உண்டாக்குறோமா? கடவுளின் வார்த்தையே நாம் கூட்டி சேர்வதற்கு பயன்படுத்துறோமா, பிரிவினை உண்டாக்குவதற்கு பயன்படுத்துறோமா? இறையாட்சியினுடைய செய்தி என்பது என்னதான்? கூட்டி சேர்ப்பதுதான். எல்லாரையும் அவருடைய மந்தையாக கூட்டி சேர்க்கின்ற அந்த நிலைதான் இறையாட்சி. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாம் அதில் பங்கேற்க வேண்டும், மற்றவர்களை பங்கேற்க செய்ய வேண்டும். இப்படி செய்து கடவுளுடைய திருப்பெயரை மாட்சிப்படுத்துவோம். கடவுளின் வார்த்தையும் கடவுளின் ஆவியானவரும் கிறிஸ்து இயேசுவின் வழியாக நம்மை நிறைவு பெருகி நம்மை நற்செய்தியின் பார்த்துகிறார்கள், நற்செய்தி விதைகளாக நம்மை ஆற்றுப்படுத்துவார்கள். கடவுள் நாமை இந்த திருவார்த்தைகளை ஆசீர்வதித்து வழிநடத்துவார்கள். ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகின்ற எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, இந்த அருமையான மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய வார்த்தையை நான் கேட்டு உங்களை வழிபட உடைய திருவள்ளுவச்சாரத்தில் பங்குகளை எங்களுக்கு உதவி செய்திருக்கின்றமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போது நாங்கள் உங்களுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம். பிசாசானம் இந்த வார்த்தைகளை என்னுடைய உள்ளத்தில் எழுந்து போடாதபடிக்கு ஆண்டவரை அதை சிறிது சிறிதாக மற்றவர்களுக்கு பயனளிக்கின்ற விதத்திலே நற்செய்தியாக பகிர்ந்து கொள்ளவும், நாங்கள் நற்செய்தியாய் வாழவும் உடைய ஆவியானவர் வழியாக எங்களை ஆற்றுப்படுத்தி வழிநடத்தி காத்துக்கொள்கிறார்கள். தொடர்ந்து உடைய உன்னதமான பாதுகாப்பு, பராமரிப்பு ஆளுகைக்கு ஒப்புவிக்கிறோம். ஆண்டு கொள்ளும், பயணத்தை பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசு என்ற திருப்பெயர்கள் சிறுவர்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். அனைத்து ஆற்றல் நிறைந்த நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளையும் நம்முடைய ஆண்டவர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் அருளும் அமைதியும் தூய ஆவியானுடைய வல்லமையுள்ள பாதுகாப்பு, பராமரிப்பும் மாறாத நித்திய உடன்படிக்கை உறவும் வைக்கவும் வாழ்த்துவோம். இன்று இந்த எல்லா மனிதர்களும் நீடித்து நிலைத்திருந்து வளர்த்தி காப்படுவார்கள். ஆமென்.